வணக்கம் நண்பர்களே. இது வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. நேற்று ஒரு வீடியோ போட்டோம், நிறைய கேள்விகள் வந்திருந்தது. அதுக்கு சின்ன விளக்கம் சொல்கிறதுக்காக அந்த வீடியோ. பார்த்திங்கன்னா, இந்த மகப்பேறு சஞ்சீவி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்த மருத்துவமனையில் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அதாவது அரசாங்க சித்த மருத்துவமனையில் கிடைக்கும். நீங்கள் வந்து யாரை காண்டாக்ட் பண்ணால் உங்களுடைய அரசு மருத்துவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அரசு மருத்துவமனை பக்கத்தில் இருக்கிற அரசு மருத்துவமனையை காண்டாக்ட் பண்ணி அங்கே இருக்கிற சித்த மருத்துவ பிரிவை கேளுங்க. ஒன்று அவங்க வச்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சித்த மருத்துவமனைக்கு அவங்கள வந்து டைரக்ட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கலாம். இது வந்து முற்றிலும் தமிழக அரசால் இலவசமாக கொடுக்கப்படுற ஒரு இதுதான். ஓகே, இப்போ இதில் வந்து நிறைய கேள்விகள்லாம் கேட்டதுங்க. அதுக்கு விளக்கம் வந்து இப்போ நந்து தான் சொல்ல போகுது. ஓகே, ஹாய். ஸோ வந்துட்டு நேற்று நிறையா கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர், இது ஆஃப்டர் ப்ரெக்னென்சி. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 2 கொடுக்குறாங்க, கருவேப்பிலை பொடி ஒன்று, மாதுளச்சாறு ஒன்று. அதை சும்மா ஒன்று எடுத்து காட்டியிருக்கோம். ஸோ இதெல்லாம் மெயினாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்துட்டு நமக்கு வாந்தி அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இதெல்லாம் இந்த வந்துட்டு சும்மா கலந்து குடித்தா நமக்கு வந்துட்டு அவ்வளோவா அந்த பெரட்டல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கருவேப்பிலை பொடி நார்மலாக அதுவும் அதே காரணத்துக்காக தான். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து 4 மருந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் 1 எடுத்து காட்டுறோம், ஏலாதி சூர்ணம்னு சொல்லிட்டு. இது என்னன்னா மெயினாக வந்துட்டு டைஜஷன், இந்த கான்ஸ்டிபேஷன் அந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு இது ஓகே. ஸோ இது 3ஆம் பருவத்தில் பார்த்தீங்கன்னா உளுந்து தைலம்னு சம்திங். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளிப்பிரயோகம்னா நமக்கு வந்துட்டு இந்த அடிவயிறுலலாம் வந்துட்டு அரிப்பு ஏற்படும், எக்ஸ்பேண்ட் ஆகுதில்ல. ஸோ அங்கெல்லாம் நம்ம வந்து தடவிக்கிட்டால் அந்த பகுதியெல்லாம் வந்துட்டு தளர வச்சு நமக்கு ப்ரெக்னென்சி கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த தைலம், இந்த தேர்ட் ட்ரைமஸ்டர். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி. ஸோ நான் நேற்று வந்துட்டு சொல்லியிருந்தோம், உரமருந்து வந்து குழந்தைக்கு வந்துட்டு லேகியம் கொடுக்க மாட்டாங்க, உரமருந்துன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு என்னென்னா நம்மளோட தாய்ப்பால் வர ஆரம்பிக்கும்ல, அதில் வந்துட்டு இந்த ஒரு மாத்திரையை லைட்டாக கலந்து குழந்தைக்கு கொடுக்கும்போது அதுக்கு வந்துட்டு ஆக்சுவலாக குழந்தைக்கு வந்து 7ஆம் மாதத்துக்கு தான் கொடுக்கணும். ஆமாம், சாரி, எஸ், 7th மந்த்லேருந்து 12th அதுலேயே எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அழகாக எல்லாமே அதில் கொடுத்துருக்காங்க. ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், ஒவ்வொரு அதோட இன்க்ரீடியன்ஸ் என்ன, அதோட மூலப்பொருள் என்ன, பயன்கள் என்னன்னு எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, ஜஸ்ட் அவேர்னஸ் வீடியோ தான். நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் இதில் அழகாக எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து தாய்ப்பாலில் கலந்து குழந்தைக்கு கொடுத்தா அதுக்கு எதிர்ப்பு சக்தி வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோ.